வணக்கம் நேயர்களே. எங்கு பார்த்தாலும் எலிகள் நிறைந்திருக்கக்கூடிய கோவில், புலிகளை சுதந்திரமாக திரிய விட்டு வளர்க்கக்கூடிய கோவில், புலியோடு ஒரு புத்த துறவி மறைந்ததாக சொல்லப்படக்கூடிய பள்ளத்தாக்கில் அமைக்கப்பட்ட கோவில் என்று ஆச்சரியப்படுத்தும் கோவில்களை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம். கடவுளின் குழந்தைகளாக கோவிலில் திரியும் எலிகள். புலிகளை வளர்க்கும் புலிக்கோவில். மலைச்சரிவில் உருவாக்கப்பட்ட புலிக்கூடு கோவில். வியக்க வைக்கும் வினோத கோவில்கள். மர்மம். பொதுவாக நம் வீட்டில் திரியும் எலிகளை நாம் அருவருப்போடுதான் பார்ப்போம். எலிகள் மூலமாக பிளேக் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் பரவுவதாகவும் அச்சுறுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு கோவில் முழுக்க எங்கு பார்த்தாலும் எலிகள் நிறைந்திருக்கக்கூடிய காட்சியும், அந்த எலிகள் சாப்பிட்டு மிச்சம் வைத்த பொருட்களை பிரசாதமாக பக்தர்கள் சாப்பிடக்கூடிய காட்சியும் நம்மை வியக்க வைக்கின்றன. அந்த ஆச்சரியமான கோவிலை இப்பொழுது பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலம் பிகானேர் மாவட்டத்தில் இருக்கிறது அந்த அதிசய குக்கிராமம். தேஷ்நோக் என்கின்ற அந்த சிறிய கிராமத்தில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற கோயில்தான் கர்ணி மாதா என்று அழைக்கப்படும் துர்க்கை கோயில். இந்த கோவிலில் எங்கு பார்த்தாலும் எலிகள் திரிந்து கொண்டிருக்கின்றன. அந்த எலிகள் கூட்டம் கூட்டமாக தங்களுக்கான உணவுப் பொருட்களை தேடி தின்று கொண்டிருக்கின்றன. வாயகன்ற சட்டியில் ஊற்றப்பட்டிருந்த பாலை வட்டமாக சூழ்ந்து கொண்டு குடிக்கும் காட்சி வித்தியாசமானது. இந்த எலிகள் பூஜை அறையை கூட விட்டு வைப்பதில்லை. பூஜை செய்யும் பொருட்களை கொண்ட தாம்பாளத்திலும் அமர்ந்து விளையாடுகின்றன. இந்த எலிகளை யாரும் எதுவும் செய்வதில்லை. இந்த எலிகளை பார்ப்பதற்காகவே பல வெளிநாட்டு பயணிகள் இங்கே வருகின்றனர். அவற்றை புகைப்படம் எடுத்துக் கொள்வதிலும் பலர் ஆர்வம் காட்டுகின்றனர். இங்கு திரியும் எலிகளை வைத்து இதை எலி கோயில் என்றும் அழைக்கிறார்கள். இங்கே சுமார் 20,000க்கும் மேற்பட்ட எலிகள் இருப்பதாக கூறுகிறார்கள். இந்த கோவிலுக்கு வெளியே எலிகளை பார்க்க முடிவதில்லை. கோவிலுக்கு உள்ளேதான் எவ்வளவு எலிகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இங்கே இவ்வளவு எலிகள் இருப்பதற்கு என்ன காரணம் என்கின்ற கேள்விக்கு
ஆச்சரியமான ஆன்மீக பின்னணியை கூறுகிறார்கள். இங்கிருக்கும் எலிகள் எல்லாம் சரணஸ் என்னும் பெயர் கொண்ட கர்ணி மாதாவின் எதிர்கால குழந்தைகளின் ஆன்மாக்களை சுமந்து திரிவதாக இந்த கிராம மக்கள் நம்புகிறார்கள். இந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் இங்கே எலிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்றன. அத்தோடு பக்தர்களின் கால் பாதங்களில் இந்த எலிகளின் ஸ்பரிசம் பட்டாலே பல்வேறு நன்மைகள் நடக்கும் என்றும் சொல்கிறார்கள். இந்த அம்மனை பயபக்தியோடு வணங்குகிறார்கள். எலிகளையும் இவர்கள் பக்தி கலந்த மரியாதையோடு பார்க்கிறார்கள். எலிகள் தின்ற பிரசாத பொருட்களை சாப்பிடுவதும் எலிகள் அருந்திய பாலை சுவைப்பதும் நன்மை தரும் என்று இங்கு வரும் பக்தர்கள் நம்புகிறார்கள். கோவிலில் மட்டும் இல்லாமல் இங்கிருக்கும் வீடுகளில் கூட இந்த எலிகளுக்கு ராஜ மரியாதைதான். தட்டில் வைத்த உணவை எலிகள் சாப்பிட்டால் கூட அதை ஒன்றும் செய்வதில்லை. அந்த உணவையே அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இப்படி இந்த எலி கோயில் பிரமிக்க வைக்கிறது. இப்படி இந்த எலி கோவில் பல்வேறு ஆச்சரியங்களை ஏற்படுத்துகிறது. துர்க்கை அம்மனுக்கு அடுத்தபடியாக இந்த எலிகளையும் பக்தர்கள் வணங்குகிறார்கள். இந்த ஆலயத்தில் எங்கு பார்த்தாலும் இருக்கும் எலிகள் ஆலயத்திற்கு வெளியில் பார்த்தால் இருக்கவில்லை என்றும் சொல்கிறார்கள். இப்படி ஆச்சரியமான ஒரு எலி கோவில் இருப்பதைப் போலவே ஒரு புலி கோவிலும் நம்மை வியக்க வைக்கிறது. எங்கு பார்த்தாலும் புலிகள் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆச்சரிய புலிக்கோவிலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மர்மம். அருவருப்பாக பார்க்கக்கூடிய எலிகள் திரியக்கூடிய கோவில் ஒரு ஆச்சரியம் என்றால், அபாயகரமான விலங்காக கருதக்கூடிய புலிகள் திரியக்கூடிய கோவில் மேலும் ஒரு ஆச்சரியமாக விரிகிறது. தாய்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு புத்த ஆலயத்தில்தான் எங்கு பார்த்தாலும் புலிகள் சுதந்திரமாக திரிந்து கொண்டிருக்கின்றன. அங்கு செல்லக்கூடிய பக்தர்களையும் சுற்றுலா பயணிகளையும் அந்த புலிகள் எதுவும் செய்வதில்லை. அந்த ஆச்சரியமான ஆலயத்தை இப்பொழுது பார்க்கலாம். மேற்கு தாய்லாந்தில் காஞ்சனாபுரி என்கின்ற அழகிய மாகாணம் இருக்கிறது. இங்கே அடர்ந்த காட்டுப் பகுதியும் அதில் நிறைந்த விலங்குகளும் இருக்கின்றன. காஞ்சனாபுரி நகருக்கு வடமேற்கே சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது ஒரு புத்த கோயில். இதை வாட்வா உவாங்கடா புவா என்று அழைக்கிறார்கள். பொதுவாக புலிக்கோயில் என்றுதான் இதை கூறுகிறார்கள். அதற்கு காரணம், இந்த கோவிலில் ஏராளமான புலிகள் எவ்வித கட்டுப்பாடும் இல்லாமல் சுதந்திரமாக திரிவதுதான். குட்டி புலிகளுக்கு பாலூட்டுவது, அவற்றை அரவணைத்துக் கொள்வது என்று இங்கு வரும் பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் உற்சாகமாக இருக்கிறார்கள். புலிகள் மட்டுமில்லாமல் பெரிய புலிகள் கூட யாரையும் எதுவும் செய்வதில்லை.
மிகவும் சாதுவாக ஓரத்தில் படுத்து கிடப்பதும் நடப்பதுமாக இருக்கின்றன. அந்த பெரிய புலிகளோடும் இங்கு வருபவர்கள் விளையாடுகிறார்கள். நாய், பூனை என்று வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளைப் போலத்தான் கொடிய விலங்காக கருதப்படும் காட்டு புலிகள் இங்கே இருக்கின்றன. இந்த கோவிலின் புத்த பிட்சுக்கள் புலிகளை அழைத்துக் கொண்டுதான் வாக்கிங் போகிறார்கள். இந்த அபூர்வமான காட்சிதான் புலிக்கோயில் என்று இந்த ஆலயத்தை பிரபலப்படுத்தி இருக்கிறது. இங்கே மான்கள், பன்றிகள், மாடுகள் என்று வேறு பல விலங்குகள் வளர்க்கப்பட்டாலும் அதிகமாக இருப்பது புலிகள்தான். இங்கே புலிகள் எப்படி வந்தன? இங்கிருக்கும் புலிகள் மட்டும் எப்படி சாதுவாக இருக்கின்றன என்கின்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக அந்த பின்னணி சொல்லப்பட்டது. ஆரம்பத்தில் இங்கிருக்கும் கிராம மக்கள் புலிக்குட்டி ஒன்றை காப்பாற்றி இந்த கோவிலில் ஒப்படைத்திருக்கிறார்கள். இங்கிருக்கும் காட்டுப்பகுதியில் வேட்டைக்காரர்களால் தாய்ப்புலிகள் கொல்லப்படும் போதெல்லாம் அவற்றின் குட்டிகள் இந்த கோவிலில் விடப்பட்டிருக்கின்றன. இப்படி கொடுக்கப்பட்ட புலிக்குட்டிகள் தான் பாதுகாப்பாக வளர்ந்து இங்கே செல்லப் பிராணிகளாக உலாவுகின்றன. புலிகளை பாதுகாப்பதற்கும் பராமரிப்பதற்கும் சிலர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். புலிகள் ஆசையோடு நீந்தி விளையாட நீர்நிலையும் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
உலர்ந்த பூனை மற்றும் சமைக்கப்பட்ட கோழி போன்றவையே புலிகளுக்கு உணவாக வழங்கப்படுகின்றன. இந்த புலிகளின் உடல்நிலையை அவ்வப்போது சரிபார்த்து சிகிச்சை அளிக்கவும் மருத்துவர் ஒருவர் அடிக்கடி வந்து செல்கிறார். இந்த புத்த கோயிலின் புகழ் புலிகள் மூலம் பரவியதை தொடர்ந்து சுற்றுலா பயணிகளின் ஆச்சரிய பார்வையிடமாக உலக புகழ் பெற்றிருக்கிறது. தாய்லாந்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த புத்த ஆலயத்திற்கு அந்த நாட்டு அரசாங்கமே 7 புலிகளை நன்கொடையாக கொடுத்திருக்கிறது. இந்த தகவல் ஒருபுறம் இருக்க, இந்த புத்த ஆலயத்திலிருந்து 40க்கும் மேற்பட்ட புலிக்குட்டிகள் இறந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் அந்த புத்த ஆலயத்திற்கு நெருக்கடியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில்தான் புலியோடு ஒரு புத்த துறவி மறைந்து போனதாக சொல்லப்படக்கூடிய ஒரு மடம் பற்றிய தகவலும் நமக்கு வியப்பை ஏற்படுத்துகிறது. பள்ளத்தாக்கில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கூடு போன்ற அந்த புலிக்கோவிலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மர்மம். தாய்லாந்தில் எங்கு பார்த்தாலும் புலிகள் நிறைந்திருக்கக்கூடிய புத்த ஆலயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதைப் போலவே பூட்டான் நாட்டில் புலியோடு ஒரு புத்த துறவி மறைந்து போனதாக சொல்லப்படக்கூடிய மடம் பற்றிய தகவலும் நமக்கு வியப்பை ஏற்படுத்துகின்றன. அழகிய பள்ளத்தாக்கில் ஒரு கூடு போல அமைக்கப்பட்ட அந்த புலிக்கோவில் மடத்தை இப்பொழுது பார்க்கலாம். பூட்டான் நாட்டில் எழில் கொஞ்சம் பாரோ பள்ளத்தாக்கு அமைந்திருக்கிறது. இங்கிருக்கும் ஒரு மலையடியில் சுமார் 10,200 அடி உயரத்தில் தொங்க விட்டது போல் அமைந்திருக்கிறது ஒரு புத்த மடம். அதன் பெயர் தட் சாங் என்பதற்கு புலிக்கூடு என்று பொருள். பத்ம சம்பவர் என்கின்ற புத்த மகான் புலிகளின் மீது அமர்ந்து இங்கே பறந்து சென்றதாக ஒரு பழங்கால கதை வழங்கப்படுகிறது. அந்த கதையின் அடிப்படையில்தான் இதை புலியின் கூடு என்று அழைக்கிறார்கள். இந்த மலைக்கோயில் கிபி 8ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த புலிக்கூடு மடத்தை அடைவதற்கு கடுமையான காட்டுப்பாதையை கடக்க வேண்டும். வாகனங்களில் இந்த காட்டுப்பாதையை கடக்க முடியாது. நடந்தபடியும் குதிரைகளில் பயணித்தும் தான் இந்த இடத்தை அடைகிறார்கள். இந்த பகுதியின் அழகை ரசிப்பதற்காகவே பலரும் வந்து செல்கிறார்கள். மடத்திற்கு செல்லும் வழியில் காகித கொடிகள் கட்டப்பட்டிருக்கின்றன. மடத்தை அடைவதற்கு சிறிய பாலம் ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. மடத்திற்கு உள்ளே புகைப்படம் எடுக்கவும் ஒளிப்பதிவு செய்யவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது.
உள்ளே அழகுற வடிக்கப்பட்ட உருளை துணி வடிவங்கள், ஓவியங்கள் போன்றவையும் மடத்தின் விஸ்தாரமான அமைப்பும் காண கிடைக்கின்றன. புத்த துறவி புலியில் பறந்து சென்ற அந்த இடத்தில் இன்றளவும் அவரது அருள் பரவி இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த இடத்தையும் புலி கதையையும் மையப்படுத்தி சொல்லப்படும் பல்வேறு கதைகள் இங்கே உலா வந்து கொண்டிருக்கின்றன. இப்படி புலிக்கூடு என்று அழைக்கப்படும் புத்த மடம் பற்றிய தகவலும், புலிகள் நிறைந்திருக்கக்கூடிய புலி கோவில் என்கின்ற புத்த ஆலயம் பற்றிய தகவலும், எலிகள் நிறைந்திருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் ஆலயம் பற்றிய தகவலும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றன. இதுபோன்ற ஆச்சரியமான பகுதிகளையும் மர்மமான நிகழ்வுகளையும் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.